ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆட்சன்ஸ் அக்கௌண்ட், அதாவது பிஸ்னஸ் அக்கௌண்ட்லேருந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஆட்சன்ஸ் கிரியேட் பண்ணையில் தவறுதலாக பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர்லாம் இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? எப்போவுமே ஆட்சன்ஸ் கிரியேட் பண்ணையில் இண்டிவிஜுவல்னு தான் கொடுக்கணும். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இப்போ தேவைப்படாமல் இருக்கலாம். ஒருவேளை தவறுதலாக பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இல்லை ஆட்சன்ஸ் கிரியேட் பண்ணையில் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணுனாலோ இல்லை சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணணுனாலோ 88 70 69 13 41 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க. ஓகேங்களா? எல்லாமே பெய்ட் சர்வீஸ் தான். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் தவறுதலாக ஆட்சன்ஸ் கிரியேட் பண்ணையில் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்து க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பர்லாம் கேட்கும், அதெல்லாம் இருக்காது நம்மள்ட்ட. இப்போ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டான சொல்யூஷன் என்னென்னா, உங்களுடைய ஆட்சன்ஸை தவறுதலாக இது மாதிரி க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்சன்ஸை பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ க்ரியேட் பண்ணியிருக்க ஆட்சன்ஸை பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுங்கள். அப்படி பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களை 21 நாள் கழித்து தான் உங்களுடைய ஆட்சன்ஸு பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆகும். இப்போ டெலீட் பண்ணி விட்டிங்கன்னா 21 நாள் கழித்து பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆயிரும். அதுக்கப்புறமா புது ஆட்சன்ஸு சிம்பிளாக க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஆட்சன்ஸை எப்படி டெலீட் பண்ணுறது, பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஆட்சன்ஸ் பர்மனெண்ட் டெலீட் அப்படின்னு சொல்லி செல்வா டெக்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், அதற்கான வீடியோ வரும். ரொம்ப சிம்பிளாக டெலீட் பண்ணிட்டு போயிடலாம். 21 நாள் கழித்து மறுபடியும் நீங்கள் புதுசாக ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் புதுசாக க்ரியேட் பண்ணி இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக கொடுத்து நீங்கள் தாராளமாக ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தடு. இந்த ஒரு மெத்தடு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இந்த ஒரு மெத்தடு தான். அப்படியே டேரெக்டாலாம் மாற்ற முடியாது. ஓகேங்களா? பிஸ்னஸ் அக்கௌண்ட்லேருந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? யூடியூப் ரிலேட்டடாக அந்த டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ அடுத்த வீடியோ வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்.